And they are very important because they are the biggest one that we have in this area on the top of the lake. See how beautiful they are now after we pass these houses. See, now you can see them better. Very, very beautiful. இவ்வளோ அழகான வாட்டர் ஃபால்ஸ் பாருங்களேன், வீட்டுக்கு பின்னாடி அப்படி அழகாக. ஐயோ, ஸோ இப்போ எங்கள் சென்ட் மேரிஸ் இறங்கியாச்சு. மீட்டிங் பாயிண்ட்டுக்காக கூப்பிட்டு போயிட்டு அந்த தெரிஞ்சு மொத்தமாக நடந்து போயிட்டு இருக்கிறோம். மெரினா எக்ஸ்பிரஸ் ரயில்வே ஸ்டேஷன், ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நம்ம இப்போ சிட்டி சென்டர் வரைக்கும் போயிட்டு இருக்கிறோம். சேம் அவங்க கூட செம்மையாக இருக்குது. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வாங்க என் கூட. இது இங்கே ஃபியூல் ஸ்டேஷன், சமிகோ ஃபியூல். இது வரலாமே அப்புறம் 1940, 1929 தண்ணி கொடுத்து வைக்கிறாங்க மேலே. 1934 சென்ட் மேரிஸ் உருவானதாக அழகாக படமாக போட்டு வச்சுருக்காங்க. போயிட்டே இருக்குங்க அது பாட்டு. இவங்க எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். சங்கராச்சாரியை கொடி பிடிச்சி போகிற மாதிரி நம்ம போது நாங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறோம். இங்கே அவங்க ஃபுல்லாக ஐஸு சரிங்க. 1950 ஆனால் வேறு எல்லாமே எழுதிக்கிறாங்க புரியல. 1955 சென்ட் மேரிஸ் பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஒரு பேங்கு ஸ்கூட்டர் என்னமோ சிறப்பு 1966 அது. 1940 அப்போலாம் அந்த காலத்து கார் பாருங்க. 1952 ஃபுல் ஸ்னோ. ஓய்யோ இங்கே பாருங்க. 1951 இந்த பாறை ஸ்னோ பாறையில் பஸ் வருது பார்க்க முடியாது. பிகின் சிட்டி சென்டர் வந்துட்டோங்க. அங்கே எப்படி இருக்கு. இது ஒரு ஃபேமஸான ஹோட்டலுங்க. ஒரு காலத்தில் பேலஸாக இருந்தது. ஒரு பார்த்தீங்களா பயங்கர காஸ்ட்லியான ஹோட்டல். இது எல்லாமே அதோட சேர்ந்த. இது நியூ பில்டிங் இப்போ கட்டியிருக்கிறாங்க. இது அந்த காலத்து பில்டிங் அப்படியே வச்சுருக்கிறாங்க. இது எல்லாமே ஸ்விஸ் ஃப்ளாகு. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, சுவிட்சர்லாந்து வந்து யூரோப்பியனில் இருந்தாலும் ஐரோப்பா கண்டத்தில் இருந்தாலும் கூட இது யூரோப் யூனியனில் சேரலை. எப்படி இங்கிலாந்து இருக்குது அந்த மாதிரி. இங்கிலாந்து யூரோப்பியனில் இருந்தது, யூரோப்பியனில் வெளியே வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க இல்லையா, அந்த அமைப்பில் இவங்க சேரலை. இவங்க தனியாக தான் இருக்கிறாங்க இவங்க. அதனால் இங்கே ஃப்ராங்க்னு தனியாக கரன்சி யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இதை தவிர்த்து நீங்கள் ஃப்ரான்ஸு ஜெர்மனி எங்கே போனாலும் இங்கே யூரோ அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே மட்டும் யூரோ சில இடத்த அக்செப்ட் பண்ணுறாங்க, சில இடத்த அக்செப்ட் பண்ண மாட்டேங்காங்க. ஃப்ராங்க் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. இல்லாமல் பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டில் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க, எல்லாமே மர வேலைப்பாடுகள். செம்மையாக இருக்குங்க பார்க்க வியூ. ஸோ அதுதான், இங்கே வந்து ஃப்ராங்க் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. சில கடைகளில் யூரோ வாங்கிக்கிறாங்க, சில கடையில் வாங்குறது இல்லை. இது ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி. வாங்க போய் டேஸ்ட் பண்ணலாம். அதான் சொல்கிறாங்க, கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஃப்ரீ டேஸ்டிங் இருக்குது. பட் ஆனால் அக்கா ஃப்ரீயாக சாப்பிட முடியாது, வாங்கிக்கணும் நம்ம. அதுவும் இருக்குது. ஸ்விஸ் சாக்லேட் ரொம்ப ஃபேமஸுங்க. வேர்ல்டு லெவல்லையே ஸ்விஸ் சாக்லேட் ரொம்ப ஃபேமஸான சாக்லேட். இந்த சாக்லேட்டோட ப்ரைஸ் என்ன தெரியுமா? இப்போ 160 ஃப்ராங்க், கிட்டத்தட்ட நம்ம காசுக்கு 16,000 ரூபாய். அப்போ ஒன்று பண்ணி 50 கிராம் 50 கிராம் வாங்கிக்கலாம். Can I have 50 gram of M&M. M&M's, yes. Thank you. Bye-bye. Hi, hello. It is like this, smaller, bigger? 50 gram? 50 grams? Yeah. Okay. 32. Something else? And this one. And this piece? Same like small piece, yeah. Can you give this piece how much? Yeah. Okay, that's all? That's it? Yeah.
Va bene? Ok, cosa vuoi? Solo nocciole? Non filmai, non filmavo. அருமையாக இருக்கும் சாக்லேட்லாம் கவரை பார்க்க அருமையாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த அழகிய சென்ட் மோரிஸோடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்துருவோமா? இது ரொம்ப சுவாரஸ்யமான வரலாற்று கொண்ட ஒரு தலம்ங்க. ஆமாம், 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த நகரம் எதுக்கு புகழ்பெற்றது அப்படின்னா, இங்கே வந்து ஹீலிங் மினரல் ஸ்ப்ரிங்ஸ், அதாவது இங்குள்ள நீரூற்றுகள் வந்து பல நோய்களை குணப்படுத்த தன்மை உடையது அப்படிங்கிற சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சென்ட் மோரிஸோடைய ரயில்வே ஸ்டேஷன், ரயில் நிலையம். அதுக்கப்புறமா இந்த நீரை பருகணும், இங்கே இந்த நீரில் நம்ம குளிக்கணும் அப்படிங்கிற நம்ம ஊரில் எப்படி புனித தலங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நீரை குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இங்கே மக்கள் வர ஆரம்பித்தாங்க. ஆனால் இது எல்லாமே சம்மரில் மட்டும்தான். விண்டரில் இங்கே ஒரு மனிதர்களுமே வெளியேந்து வர்றதே கிடையாது. ஏன்னா இதோடைய குழு அவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மக்கள் ரொம்ப பயந்துட்டு அது வர்றதே இல்லை. இதை போக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இங்கே க்ளூம் ஹோட்டல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோட்டலோடைய உரிமையாளர் நம்மளோட பார்த்துருப்போம், முன்னாடியே ஒரு பெரிய ஹோட்டலில் பார்த்துருப்போம். அந்த ஹோட்டலோட நிறுவனர் வந்து என்ன பண்ணார், ஒரு சேலஞ்சு வச்சார். யாரெல்லாம் நீங்கள் இங்கே விண்டருக்கு வாரீங்களோ, அது நீங்கள் லண்டனில் இருக்கிறத விட அதிகமான சூடும் அதிகமான ஒரு நல்ல தட்பவெப்ப நிலையும் நிலவும் அப்படிங்கிறத சேலஞ்சு வச்சார். ஒருவேளை அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னா, நீங்கள் உங்களோட பயண செலவு மொத்தமாகவும் திருப்பி தரப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்து இதை ஏற்றுக்கிட்டு நிறைய பேர் இங்கே வாராங்க. வந்து பார்த்தா லண்டனில் குளிர்காலத்தில் எப்படி இருக்குமோ அதை விட அதிகமான ஒரு அழகான சூழ்நிலையும் சன்லைட்டும் அழகாக கிடைக்குது. உடனே குளிர்காலத்துலேயும் வந்து இது வந்து பிரசித்தி பெற ஆரம்பிச்சது. இது சென்ட் மோரிஸ். பார்த்திங்களா எவ்வளோ அழகான ஒரு லேக். சுவிட்சர்லாண்டே பார்த்திங்கன்னா மலையும் ஏரிகளும் நிறைந்த ஒரு நாடுங்க. பாருங்களேன், வா, இதோ நம்ம ஒரு லேப்டாப்பில் ஸ்க்ரீன் சேவரில் பார்க்குறமே இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ இங்கே சென்ட் மோரிஸ் இருக்கிறோம். இதுதான் ஜூரி, இதுதான் சுவிட்சர்லாண்டோடைய பேசல். பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்துருப்போம் நம்ம பார்டர் சிட்டி பேசல். இப்போ நம்ம இங்கே சென்ட் மோரிஸில் இருக்கிறோம். நம்ம டிரோனோ போக போகிறோம், ஆக்கு டிரோனோ போக போகிறோம். அண்டு லொக்கார்னோ வர வெளில பார்த்துருப்போம் நம்ம. இது வந்து இட்டாலி, அதெல்லாம் இட்டாலி. இது வந்து ஃபுல்லாகவே வந்து விகி, ஜூரி, இதுதான் பெர்ன். இதுதான் வந்து சுவிட்சர்லாண்டோடைய தலைநகரமாக இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் அபிஷியல் கிடையாது, இங்கே ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்காங்க. பட் ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிறது எல்லாமே இங்கே பெர்னில் தான். பேசல் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பேசல் நகரம் கூட. ஸோ நம்ம தான் இங்கே சுவிட்சர்லாண்டு வரும். இங்கே ஒரு ட்ரெயின் பார்த்தீங்களா, மேலே பாருங்கள், ஃபுல்லாக வியூஸ் பார்க்கறதுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட இது. எவ்வளோ பெரிய விண்டோஸ் பார்த்தீங்களா. வாங்க செம்மையாக அப்படி என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். ஸோ நம்ம ரயில் பயணத்தை தொடங்கிட்டோம். நீ பார்க்க இடங்கள் எல்லாமே வந்து சொர்க்கம் கூட இப்படி இருக்காது அப்படிங்கிற மாதிரி தோண வைக்கிறோம் நமக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நகரத்தின் பேர் தான் பிரிஸ்லோ. இதுதான் ஆல்ப்ஸ் மலையின் உயரத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர். இதோட இந்த ரயில் பயணம்னா ஒன்று, இந்த ரயில் மறுபடியும் அப்படியே யூட்டர்ன் அடித்து திரும்பி மறுபடியும் இப்படி கீழே போக ஆரம்பித்தோம். துரினோ 10 போகும். அந்த பயணத்தை இப்போ நம்ம ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள்.
சுவிட்சர்லாந்தின் இந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் இந்த பயணிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரயில் வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு ரயிலுங்க. ஃபேமஸான ஒரு ரயில் பயணம். உலகத்திலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற ரொம்ப ஃபேமஸான ஒரு ரயில் பயணம்னா இதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ரயில் பாதைகள் உருவாக்கப்பட்டதாக சரி, இதில் ஓடுற பாதைகள் அது வழித்தடங்களாக சரி, மைண்ட் ப்ளோவிங் நிஜமாக அப்படி ஒரு அழகுனா அழகு பாருங்களேன். ஏதோ செதுக்கின மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்மளாம் வந்து எங்கேயாவது ஒரு பெரிய மூவிஸில் இல்லைனா இந்த லேப்டாப் ஸ்க்ரீன் சேவரில் இதெல்லாம் பார்த்துருப்போம். நேரில் பார்க்கும்பொழுது எனக்கு எந்த அளவுக்கு கிளியராக உங்களுக்கு தெரியல வீடியோவில். லைஃப்பில் ஒரு முறையாக பார்க்க வேண்டிய ஒரு இடங்க. ரொம்ப ரொம்ப அருமையான இடம். எல்லாமே எங்கள் கூட அந்த பேருந்தில் வந்தவங்க எங்களுக்கு தனி ஒரு போகியே கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபுல்லாக அந்த பஸ்ஸில் வந்த அந்த மக்கள் தான். எபிசோடு 1 பார்த்துருப்பீங்க. நாங்கள் எப்படி கிளம்பி வந்தோம் என்ன ஏதுன்னு. பார்க்காதவங்க அந்த எபிசோடு 1 பார்த்துருங்க. இந்த அழகிய ஆல்ப்ஸ் மலையின் வரலாறு என்னன்னு சொல்லுவோம் பார்த்துக்கலாமா. ஆக்சுவலாக இந்த மலை உருவானது கிட்டத்தட்ட 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படிங்கிறது அறிவியல் கூட்டாக இருக்குது. அதாவது ஆப்பிரிக்கா மற்றும் யுரேசிய டெக்டோனிக் தட்டுகளுடைய மோதலின் வெளிப்பாடு தான் இந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடர் அப்படிங்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 250 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இடத்துல வந்து பேங்காயா அப்படிங்கிற ஒரு கண்டம் இருந்திருக்குது. இந்த டெக்டோனிக் தட்டுகளின் நகர்வுகளின் காரணமாக அந்த பேங்காயா கண்டத்தின் வெளிப்பாடு அந்த பகுதி வந்து மலையாக உருவாகி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அறிவியல் கூற்றுகள் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஆல்ப்ஸ் மலைத்தோட இப்போ காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை கடந்து இந்த மலைத்தொடர் போகுது. அதுலேயும் முக்கியமாக ஜெர்மனியில் தான் இதோடைய ஹையஸ்ட்டு உயரமான பாயிண்ட் இருக்குது. இப்போ எப்படி நம்ம வந்து எவரெஸ்ட்டு சொல்கிறோம் அந்த மாதிரியான ஒரு உயரமான பகுதி, ஆல்ப்ஸ் மலைத்தொடர் உயரமான பகுதி எங்கே இருக்குதுன்னா ஜெர்மனியில் தான் இருக்குது. ஆனால் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஆல்ப்ஸ் மலைத்தொடரெல்லாம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா குளிர்கால போட்டிகள், அதாவது நம்ம ஐஸ் ஸ்கேட்டிங், ஐஸ் ஃபுட்பால் எல்லாம் விளையாடுவோம் இல்லையா. ஸோ ஈவன் நிறைய இந்த ஐஸ் ஒலிம்பிக் எல்லாமே இங்கே சுவிட்சர்லாந்து தான் நடக்குது. அது எல்லாமே வந்து இந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் தான் நடந்துகிட்டு இருக்குது. இதையும் தாண்டி இது ரொமேனியர்கள் வந்து இங்கே உள்ளே வரும்பொழுது ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் உள்ள அந்த பல குகைகள் மறைந்து வர்றது, போரிடுவது, இதுக்கெல்லாமே வந்து இந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடரை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ முக்கியமாக இந்த நாட்டின் அதாவது சுவிட்சர்லாந்தின் பெரும்பாலான சுற்றுலா தலங்களை ஈர்ப்பதிலையும் சுற்றுலா வருமானத்தை ஈட்டி தருவதிலையும் இந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடர் வந்து முக்கியமான பங்காக வகிச்சிட்டு வருது. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்க உங்களுக்கு அவ்வளோ ஒரு சொர்க்க பூமி மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சை பச்சேர்னு அந்த இயற்கை அழகும் சுத்தமான காற்றும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த ரயில் தான் உலகத்திலே 360 டிகிரி உள்ள திரும்பக்கூடிய ஒரு ரயில்வே பாலங்க. இது அப்படியே போய் நல்லா தெரியுது. அவங்க பாதை ஃபுல்லாக அப்படியே ரவுண்ட் அடிக்கிறாங்க. 360 டிகிரிஸில் இது வந்து வளைவு. உலகத்திலேயே ஒரே ஒரு இடம் இங்கே மட்டும்தான் இப்படி ஒரு ரயில் பாதை அமைச்சிருக்கிறாங்க. வேறு லெவலாக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு. ஓகே நேயர்களே, இந்த காணொளி நம்ம சுவிட்சர்லாந்து திரும்ப போகுது பார்த்திங்களா. இந்த சுவிட்சர்லாந்தின் எபிசோடு 2 உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புகிறேன். நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே எகன் பல தடவை சொல்கிற மாதிரி நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே உலகின் நிறைய நல்ல விஷயங்களை, நல்ல இடங்களை பார்க்கக்கூடிய ஒரு தளமாக இந்த யூடியூப் தளத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்வோம். நல்லதே பேசுவோம், நல்லதே பகிர்வோம், நல்லதே நடக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு டிக்கை போட்டுட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா பட்டுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கவே உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜீவன். பை பாய்.